ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு புஷ்பாஸ் லைஃப். இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, வெட்னஸ்டே தேர்ஸ்டே ஒரு 2 days பாசிட்டிவான ஒரு விளாக் தாங்க பார்க்க போகிறோம். அது கூடவே நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து எனக்கு கிடச்சிருக்கீங்க, நிறைய கமெண்ட்ஸும் பண்ணியிருக்கீங்க. அதை பற்றியும் எங்கள் வீட்டுக்காரர் எனக்கு எதிர்பாராத நேரத்தில் கொடுத்த ஒரு சின்ன சர்ப்ரைஸையும் தாங்க இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக இந்த பதிவு உங்களுக்கு ஒரு பாசிட்டிவ் வைப்ஸை கொடுக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். இது பார்த்திங்க அப்படின்னா வாழை மரம் 3வது தடவையாக பிடிச்சிருந்தது. அது வந்து பழுக்கிற ஸ்டேஜ் ஆனதுனால அதை வெட்டிடலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. வெட்டியிருந்தோம். அதிலேருந்து தண்டெல்லாம் எடுத்து பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணிட்டோம். இந்த குருவி பார்த்திங்க அப்படின்னா வீடியோக்கு சிக்கிறதே இல்லைங்க. பாருங்கள், டப்புன்னு பறந்து போயிடுச்சு. அதுக்கப்புறம் இந்த வாழைத்தண்டு பொரியல், சாம்பார், ரசம் தாங்க இன்றைக்கி சமையல். இது செவ்வாய்க்கிழமை எடுத்த வீடியோங்க. இந்த வாரம் பார்த்திங்கன்னா வெள்ளிக்கிழமை வீடியோ கொடுத்துக்கலாம், ரெஸ்ட் எடுத்துடலாம் அப்படின்ட்டு இருந்தேன், ஒரு மென்சஸ் டைம் அப்படிங்கிறதுனால. ஆனால் பார்த்திங்க அப்படின்னா அந்த 2 நாள்லேயே வீடும் மனசும் அவ்வளோ ஒரு மெஸ்ஸியாக இருந்ததுங்க. அதனால் இதுக்கு மேலே பொறுமையாக இருக்க முடியாது அப்படின்னு சொல்லி செவ்வாய்க்கிழமையே வீடெல்லாம் க்ளீன் பண்ணி விட்டாச்சுங்க. ஒற்றையெல்லாம் அடித்து விட்டுட்டு ஃபுல் டீப் க்ளீன் பண்ணிட்டேன். அதை வந்து வீடியோவே எடுக்கணும்னு ஒரு ஐடியாவே இல்லை. ஏன்னா எப்படி ஸ்டார்ட் பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி இருந்தேன். அதனால் அதை வீடியோவில் ஷேர் பண்ண முடியல. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா புதன்கிழமை ஒரு 4:08 போதே எழுந்திரிச்சு எக்ஸசைஸ் செய்ய ஆரம்பிச்சிட்டேங்க. இது ஒரு சின்ன சின்ன எக்ஸசைஸ் நான் செய்கிறத ஒரு 2-3 வந்து ஆட் பண்ணியிருக்கிறேன். இந்த மாதிரி நம்ம கை கால்களுக்கு கண்களுக்கெல்லாம் எக்ஸசைஸ் கொடுக்கும்போது நம்ம உடம்பு அவ்வளோ ஒரு ஃப்ரீயாக இருக்குதுங்க. அப்புறம் நம்மளோட ஒரு ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு நம்ம தீபம் ஏற்றி வச்சு அந்த தியானமெல்லாம் பண்ணும்போது மனசும் அவ்வளோ ஒரு ரிலாக்ஸாக இருக்குது. அதை தான் வீடியோவில் காட்டியிருக்கிறேன். இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா இந்த 2 நாள் இருந்த அந்த 2 நாள் தீபம் பார்க்காம இருந்ததுக்கே அப்படி ஒரு நெகட்டிவிட்டியாக மனசும் சரி வீடும் சரி அப்படி இருந்தது. யார் யாருக்கெல்லாம் இந்த மாதிரியெல்லாம் இருக்கும் அந்த மாதிரி டைமில் அப்படிங்கிறதையும் சொல்லுங்கள். இனிமேல் நான் இந்த நம்மளோட வீட்டை வந்து எடுத்த பொருளை எடுத்த இடத்துல வைக்கணும், வீடை இப்படியே மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி தாங்க நான் நினச்சிட்ருக்கிறேன். எந்தளவுக்கு பண்ணுவேன்னு தெரியல, ஆனால் பண்ணணும் அப்படின்னு தான் நினச்சிட்ருக்கிறேன். அதுக்கப்புறம் 4 மணிக்கு ஆரம்பித்து 5:30 அவ்வளோ ஒரு பாசிட்டிவாக இருந்ததுங்க. என்னோடய அந்த பூஜை அந்த பாசிட்டிவ் வைப்ஸாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பாப்பா எழுந்திரிச்சிட்டாங்க. என்னோடய பூஜை வேலைகள் முடிஞ்சதுக்கப்புறம் மேடம் எழுந்திரிச்சிட்டாங்க. அவங்களத்தான் தூங்க வைக்கிறேன். ஒவ்வொரு டைம் பார்த்திங்க அப்படின்னா இடையிலையே எழுந்திரிச்சிருவாங்க. பூஜையும் செய்ய முடியாது, ஒரு மாதிரியாக இருக்கும். இன்றைக்கி பார்த்திங்கன்னா மேடம் பூஜை செய்ய விட்டுட்டாங்க. அதுக்கப்புறம் மேடமை தூங்க வச்சுட்டு பார்த்திங்க அப்படின்னா தீபம் இன்னும் எரிஞ்சிட்டு தான் இருந்தது. இதனால தான் நான் வந்து வெளியில் நிலைவாசலில் விளக்கு ஏற்றுறதில்ல. விளக்கு ஏற்றணும் அப்படின்னா வீடை திறந்து தான் வச்சுருக்கணும். அதனால் செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை மட்டும் நிலைவாசலில் விளக்கு ஏற்றிக்கிறேன். அந்த நேரத்தில் மட்டும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பாப்பா தூங்கினதுக்கப்புறம் என்னோடய ரெகுலராக செய்கிற அந்த ரொட்டீன் வேலையை ஸ்டார்ட் பண்ணிட்டேங்க. இன்றைக்கி பார்த்திங்கன்னா அப்படியே நாள் பூரா அவ்வளோ ஒரு ஹாப்பியாக இருந்தது. நம்மளோட வீடும் சரி மனசும் சரி க்ளீனாக இருக்கும்போது வீடு அந்த க்ளீனாக பண்ணி முடித்ததுக்கப்புறம் அவ்வளோ ஒரு பாசிட்டிவ் வைப்ஸாக இருந்தது. இதை நான் ரெகுலராக அந்த நாளில் இழுத்து போட்டு செய்யாமல் அப்படியே ரெகுலராக கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே எப்போவுமே நீட்டாக வச்சுக்கணும் அப்படின்னு தான் முயற்சி பண்ணுறேன். ஏன்னா ஒரே நாளில் எல்லாம் செய்யும்போது அதுவே ஒரு ஸ்ட்ரெஸ் ஆகிடுது. நான் அதை வீடியோ எடுக்கணும்னு கூட தோணலை. எனக்கே எப்படி அந்த வேலையை ஸ்டார்ட் பண்ணுவேன் அப்படின்னு தோணலை. இருந்தாலும் சரி ஸ்டார்ட் பண்ணிடுவோன்னு ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் தான் அந்த வேலையெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் தான் கொஞ்சம் ரிலாக்ஸாக இருந்தது. அதுக்கப்புறம் அந்த தீப ஒளியை பார்த்ததுக்கப்புறம் தாங்க ஒரு பாசிட்டிவ் வைப்ஸே கிடச்சிது. உங்களுக்கும் இந்த மாதிரி மென்சஸ் டைமில் இந்த மாதிரி உங்களுக்கும் எப்படி சொல்கிறது, நம்மளுக்கு அப்போ தான் எப்படா இது முடிஞ்சு நம்ம எப்போ அந்த ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு நார்மலான ஒரு இதுக்கு வருவோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு மனநிலைமை இருக்கும். அதை தான் சொல்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இன்றைக்கி வியாழக்கிழமை 5 மணிங்கும்போது எந்திரிச்சாச்சு. ஏன்னா மேடம் இன்றைக்கி கொஞ்சம் இடையிலே எந்திரிச்சதுனால 5 மணிக்கு எந்திரிச்சு என்னோடய எக்ஸசைஸ் முடித்தேங்க. மறுபடியும் மேடம் எந்திரிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் மேடம் தூங்க வச்சுட்டு மறுபடியும் என்னோடய ரொட்டீன் வேலையை ஸ்டார்ட் பண்ணிட்டேங்க. அதுக்கப்புறம் அதையெல்லாம் வீடியோவாக எடுக்கலை.
அது ஒரே மாதிரியே இருக்கும் அப்படிங்கிறதுக்காக எடுக்கல. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம சேனலுக்கு நிறைய பேர் சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லைங்களா. அது பார்த்திங்க அப்படின்னா அந்த புதன்கிழமையே தான் அந்த கமெண்ட்ஸ் எல்லாம் வந்திருந்தது. அவ்வளோ ஒரு எனக்கு அன்றைக்கி காலையில் பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு பாசிட்டிவாக இருந்துச்சுங்க. நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து கமெண்ட்ஸ் பண்ணியிருக்கீங்க. ஏதோ ஒரு விஷயம் பிடிச்சிருக்குது நம்ம சேனலில் அப்படின்னு நான் நம்புகிறேன். என்னையும் மதித்து நீங்கள் கமெண்ட்ஸ் பண்ணியிருக்கீங்க. நீங்கள் அதாவது உங்கள் நேமெல்லாம் சொல்லி எங்கே இருக்கிறீங்க அப்படின்னெல்லாம் சொல்லி கூட கமெண்ட்ஸ் பண்ணியிருந்தாங்க. அனிதா அப்படிங்கிற ஒரு சிஸ்டர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. அவங்க ஸ்ரீலங்காவில் இருக்கிறதாகவும் என்னோடய வீடியோஸ் எல்லாம் பார்ப்பேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நிஜமாகவே எனக்கு அவ்வளோ ஒரு ஹாப்பியாக இருந்ததுங்க. என்ன அப்படின்னா நாம் எந்த ஒரு வீடியோ பார்த்தாலுமே அது வந்து நம்ம பார்க்குறோம் அப்படிங்கிறத தெரியாத அளவுக்கு தான் பார்ப்போம். கமெண்ட்ஸ் எல்லாம் பண்ண மாட்டோம். நம்ம கமெண்ட்ஸ் பண்ணால் அவங்க பார்க்க போகிறாங்களா அப்படிங்கிற மாதிரிலாம் யோசிச்சிருப்போம். ஆனால் அவங்க வந்து இந்த மாதிரி அவங்க நேமும் அவங்களோட எங்கே இருக்கான் அப்படிங்கிறத பற்றியும் சொல்லியிருந்தாங்க. எனக்கு ரொம்பவுமே ஒரு பாசிட்டிவான எப்படி சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல. அவ்வளோ ஒரு ஹாப்பியாக இருந்ததுங்க. இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் யாராக இருந்தாலுமே கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தது அப்படின்னா என்னையும் மதித்து கமெண்ட்ஸ் பண்ண அந்த சிஸ்டருக்கு ரொம்ப தேங்க்ஸுங்க. அப்புறம் கலை செல்வி, கார்த்திகா செல்வி அப்படின்னு நினைக்கிறேன், அவங்களும் கமெண்ட்ஸ் எல்லாம் பண்ணியிருந்தாங்க. நிறைய பேர் கமெண்ட்ஸ் பண்ணியிருக்கீங்க. ஆனால் அந்த ஐடி நேம் வந்து நான் மறந்துட்டேன். ஆனால் நிறைய பாசிட்டிவான கமெண்ட்ஸ் எல்லாம் வந்திருக்குது. எனக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த சேனல் ஆரம்பித்ததில் ரொம்ப ஒரு ஹாப்பியாக இருக்குது. எனக்கு நிறைய உறவுகள் இந்த மாதிரி என்ன மாதிரி இருக்கிறாங்க அப்படின்னு சொல்ல முடியாது. ஆனால் என்னை பிடிச்சவங்களும் என்னை மதிக்கிறவங்களும் இருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு சந்தோஷம் எனக்கு கிடைச்சது. இதுதாங்க அந்த சர்ப்ரைஸ். இது வந்து இந்த பஞ்சகவ்ய சாம்பிராணி அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் வீட்டுக்காரர் வந்து வெளியில் போயிருந்ததுனால அங்கேருந்து வாங்கிட்டு வந்திருந்தாங்க. நானும் இதை வாங்கணும் ஆன்லைனில் எல்லாம் பார்த்துருக்குறேன். ஆனால் இது வரைக்கும் ஆன்லைனில் இந்த மாதிரி வாங்கினதில்லை. அதனால் கொஞ்சம் தயக்கத்தில் விட்டுட்டேன். ஆனால் எங்கள் வீட்டுக்காரர் வந்து இதை வாங்கிட்டு வந்து கொடுக்கும்போது எனக்கு அவ்வளோ ஒரு ஹாப்பியாக இருந்ததுங்க. நான் செய்கிற இந்த பூஜைகளும் அவருக்கும் ஏதோ ஒரு விஷயத்தில் பிடிச்சிருக்குது அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஆனால் எதையுமே வெளியே சொன்னதில் இல்லை. எனக்கு இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா அவ்வளோ ஒரு ஹாப்பியான ஒரு பாசிட்டிவான டே அப்படின்னே சொல்லலாங்க. இதுதாங்க என்னோடய சின்ன சின்ன சந்தோஷங்களும் என்னோடய பாசிட்டிவான ஒரு லைஃப்பை நான் உருவாக்கிட்டு இருக்கிற ஒரு விஷயங்களும் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா ஒரு லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது வரைக்கும் நான் சப்ஸ்கிரைப் பண்ண ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே ரொம்ப நன்றிங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.